வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். திக்கனைத்தும் சடைவீசி பாடல்களை பற்றிய கட்டுரையை தமிழறிஞர்கள் வழங்கியிருக்கிறார்கள். முதலாவதாக தூத்துக்குடி தமிழ்துறை பேராசிரியர் திருமதி சுப்புலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சித்து அம்பலத்தில் சிவனையும் தமிழையும் வைத்து ஆடும் பொன்னம்பலம் அடிகளார் அவர்களுடைய பொற்பாத கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். இந்த தமிழ் தவிசு ஏற எனக்கு வாய்ப்பளித்த என் தந்தை நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். கூடியிருக்கின்ற சபையோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இந்த உரை ரசனை முறையில் திக்கனைத்தும் சடைவீசி பாடலை அணுகிய விதத்தை நான் உங்களுக்கு வழிமொழிய வந்திருக்கின்றேன். எந்த இடங்களெல்லாம் என்னை தொட்டன, எந்த இடங்களெல்லாம் என் ஆத்மாவை ஆட்டியது, எந்த இடங்களெல்லாம் என்னை ரசிக்க வைத்தது, எந்த இடங்கள் என்னை மறக்க வைத்தது, இவை அனைத்தையும் உங்கள் முன் மொழிவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த உரையை இப்படி தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடிவுந்தன் சொல்லுக்கு விலையாகுமே, மகனே தோளுக்குள் புவியாடுமே, காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. இந்த அடிகள் அப்படியே ஐயாவுக்கு பொருந்தி வர மாதிரி தோணுச்சு. தாயொரு மொழி சொல்லுவேன், நான் எதுக்கு தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே ஒரு வயது கடந்து நிற்கும் பொழுது ஒவ்வொரு தகப்பனின் பிள்ளையும் தான் அந்த தகப்பனுக்கு தாயாகிறாள். அப்படித்தான் காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு தாயானாள். அந்த வகையில் நான் நெல்லைக்கண்ணன் ஐயாவிற்கு தாய் என்று நான் கூறவில்லை, அவர்களே கூறியிருக்கிறார்கள். என்னை பெத்த அம்மை அப்படின்னு. ஒரு தாயின்
வடிவிலிருந்தும் ஒரு குழந்தையின் வடிவிலிருந்தும் என் குழந்தையின் பெருமையையும் என் தகப்பனின் பெருமையையும் எடுத்து சொல்வதற்கு இதுவரை அரிய வாய்ப்பு. சுகிசிவம் ஐயா அவங்களோட உரையில சொன்னாங்க, வயது முதிர முதிர உடல் நழுவி விட, உயிர் மோனத்து அழுந்தி விட, தவம் கலைந்து உச்சரிக்கும் வாழ்வை படிப்பதா என நான் திகைக்க வேண்டியிருந்தது. ஒரு வரியும் அப்படியே மனசுக்குள்ள போச்சு. வயது முதிர முதிர உடல் நழுவி விட, உயிர் மோனத்து அழுந்தி விட, தவம் கலைந்து உச்சரிக்கும் வாழ்வுதான் திக்கனைத்தும் சடைவீசி. உம்பகற்கு அரசே, ஒளிவார நிறைந்த யோகமே, ஊற்றையேன் தனக்கு வம்பு என பழுத்து என் குடி முழுதும் ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே, செம்பொருள் துணிவே, சீருடை கடலே, செல்வமே, சிவபெருமானே, எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். சிவபெருமானே, உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று கூறுகின்றார். சிவபெருமானுடைய பாதத்தை சிக்கன பிடிப்பது என்பது இயலாத ஒன்று. எதால்? கைகளால் சிக்கன பிடிக்கலாம், மனதால் சிக்கன பிடிக்கலாம், வாக்கால் சிக்கன பிடிக்கலாம். இதையெல்லாம் கடந்து சிக்கன பிடிப்பது மிகவும் அருமையானது. அதனால்தான் அருணகிரிநாதர் சொன்னார், சரண கமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டி என்று கூறினார். முருகப்பெருமானுடைய சரண கமல் ஆலயத்தை அரை நிமிஷம் கூட என்னுடைய மனதில் வைக்க முடியாமல் தடுமாறுகின்ற மூட மட்டி என்று கூறுகின்றார். அப்படிப்பட்டவர்கள் தான் நாம். ஆனால் இறைவனுடைய பாதத்தை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருள்வது இனியே என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். நெல்லை கண்ணன் ஐயா கூறுவது சற்று மாறுபட்டு கூறுகிறார். இது மிகவும் சிந்திக்க வைத்தது. கூத்தர் பிரான் திருக்கடல்கள் பூட்டிக் கொள்வீர் என்று கூறுகின்றார். கூத்தர் பிரான் திருக்கடல்கள்னா கடலணிந்த கூத்தபிரானுடைய திருப்பாதம், அதை நாம் பூட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். மாணிக்க வாசகர் சொன்னது நாம இறைவனுடைய அடிய சிக்கன பிடிக்கணும்னு சொன்னார். இவர் அதுக்கு ஒருபடி மேல போய் அவருடைய திருக்கடல்களை நான் பூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிறார். ரொம்ப வித்தியாசமான சிந்தனையாக இருந்தது. எனக்கு சிந்தித்து பார்த்த பொழுது தெரிந்தது, எப்பொழுது வாக்கையும் மனதையும் கடந்து நிற்கிறோமோ அப்போது நம் பாதங்கள் அல்ல. எப்ப நம்முடைய வாக்கு மனம் எல்லாத்தையும் கடந்து சிவன் தான் எனக்கு எல்லாமே நிற்கிறோமோ அப்ப என்னுடைய பாதங்கள் அல்ல, அவை அவருடைய பாதங்கள். நான் நடக்கிறது, நான் பேசுறது, என்னோட மனசு சிந்திக்கிறது எல்லாமே என் வசத்தை தாண்டி சிவனுடைய வசத்தில் போகின்ற போது அவனுடைய திருக்கடல்கள் என்னுடைய கடலாக மாறுகின்றன என்ற உன்னத தத்துவம் அந்த அடிகளில் எனக்கு புரிய தொடங்கியது. பிறையணிந்த பெம்மானுக்கு அடிமையாவீர், பேச்சறுத்து அவன் தாளை பற்றி கொள்வீர், குறையுடைய மனக்குரங்கை கூட்டாக்காதீர். சைவ தத்துவம் முழுக்க இந்த இரண்டு அடிகளுக்குள்ள அடங்கிவிடும். பிறையணிந்த பெம்மானுக்கு அடிமையாவீர். எப்படி? தினந்தோறும் கோயிலுக்கு போ, மலரால் அர்ச்சனை பண்ணு, திருவாசகம் சொல்லு, கிடையாது. பேச்சு அறுத்து அவன் தாளை பற்றி கொள்வீர்னு சொல்றாரு. பேச்சு அறுத்துரு அப்படின்னு சொல்றாரு. பேச்சு இருக்கிறதுனா நான் மனிதர்களோட பேசுகின்ற பேச்சா கிடையாது, நான் மனதோடு பேசுகிறேனே அந்த பேச்ச கூட இருக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே நான் மௌனமா இருந்தா கூட என் மனசு எத்தனையோ பேரை பத்தி சிந்திக்குது, எத்தனையோ பேரோட பேசுது. மனசுல உள்ள பேச்சை அடக்கினால் மூச்சு அடங்கும், மூச்சு அடங்கினால் தியானம் கைகூடும். பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்துன்னு சொல்லி ஔவையார் சொன்னாங்க. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்த சிந்தை தெளிவுத்துன்னு சொன்னார். வாக்கையும் மனசையும் கடக்கணும். மனம் இறக்க கச்சார்க்கு வாய்க்கும் பராபரமேன்னு சொன்னார். வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும்னா என்ன செய்யணும்னா மனம் செத்து போகும். என் மனசுக்கு எந்த வித எண்ணங்களும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வருபவர்கள் எல்லாம் வருபவர்கள் போவர்கள் தானே தவிர என்னோடு இருப்பவர்கள் யாரும் இல்லைங்கிற ஞான தெளிவு எனக்கு வந்துச்சுன்னு சொன்னா யார் மீதும் மனம் பற்றாது சிவன் மீது மட்டும்தான் மனம் பற்றும். எப்பொழுது சிவன் மீது மனம் பற்றுகிறதோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை அல்ல, அது இறைவனுடைய வாழ்க்கை என்பதைத்தான் பிறையணிந்த பெம்மானுக்கு அடிமையாவீர்,
பேச்செடுத்து அவன் தாளை பற்றி கொள்வீர் அப்படின்னு சொல்றாரு. அந்த திக்கணைக்கும் சடைவீசில ஒரு அடி வருது. பார் வழி நீர் வானம் தீ ஆயினானை ஐம்பூதங்களாகவும் இருப்பவன் இறைவன். இந்த அடிக்குள்ள ஒரு பெரிய சைவ சித்தாந்தமே அடங்கி இருக்கு. என்னன்னா, இந்த உலகம், இந்த பூமி, ஐம்பூதங்கள்ல இந்த பூமியிலிருந்து வருவது நாற்றம். அந்த நாற்றம் என் மூக்கிற்கு வருகிறது. காற்று, காற்றில் இருந்து படுவது ஊறு, அந்த ஊறு என்னுடைய உடலுக்கு வருகிறது. நீர், நீரில் கிடைப்பது சுவை, சுவை என்னுடைய நாக்கிற்கு வருகிறது. வானம், ஆகாயத்தில் இருந்து வருவது ஓசை, அந்த ஓசை எனக்கு செவிக்கு வருகிறது. தீ, தீயிலிருந்து வருவது ஒளி, அந்த ஒளி என்னுடைய கண்ணிற்கு வருகிறது. அப்ப நான் யார்? என்னுடைய ஐம்புலன்கள் யார்? என்னுடைய ஐம்பொறி யார்? இந்த ஐம்பூதங்கள் யார்? இந்த எல்லாமே ஒண்ணு சேர்ந்தது. நான் வேறு அல்ல, ஐம்பூதங்கள் வேறு அல்ல, ஐம்புலன்கள் வேறு அல்ல, ஐம்பொறிகள் வேறு அல்ல. பூமிக்கும் நாற்றத்திற்கும் மூக்கிற்கும் தொடர்புண்டு, வழிக்கும் ஊருக்கும் மெய்க்கும் தொடர்புண்டு, நீருக்கும் சுவைக்கும் நாக்கிற்கும் தொடர்புண்டு, வானத்திற்கும் ஓசைக்கும் செவிக்கும் தொடர்புண்டு, தீக்கும் ஒளிக்கும் கண்ணிற்கும் தொடர்புண்டு என்பதை ஒரே ஒரு அடியில் பார் வழி நீர் வானம் தீ ஆயினான் கான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஐம்பூதங்களாகவும் நம் மனதிற்கு எட்டாத தொலைவில் இருக்கின்ற ஒரு ரகசியமான ஒரு சக்தி தான் இறைவன். இந்த பாடல்ல நெல்லை தமிழ் வருதுன்னு சுகிசிவாயா சொன்னாங்க. எனக்கு அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, இங்க ஆட்சி ஓயாம என்னைய சொல்ற வார்த்தை அதுல வந்திருக்கு. உயிரெல்லாம் தேடுகின்ற ஓர்மையானங்கிற வார்த்தை. உனக்கு ஓர்மையே இல்லையா, ஓர்மையே இல்லையான்னு ஓயாம சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பல தமிழ் வார்த்தைகள் இல்ல. பாட்டியெல்லாம் செத்து போனதுனால தமிழும் அவங்க கூடவே செத்து போச்சு. ஆனா அது செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஓர்மையானை கொண்டு உயிரெல்லாம் தேடுகின்ற ஓர்மையானை. ஓர்மையானைன்னா அறிவுல ரொம்ப கூர்மையா இருக்கணும். ஞாபகம் மறதிலாம் இல்லாம ரொம்ப கூர்மையா பகுத்து பார்க்கிற திறன் இருக்கணும். சிவபெருமான் நம்ம உடைய பார்க்கறது இல்ல, நம்முடைய நடைய பார்க்கறது இல்ல, நம்மளோட அழகை பார்க்கறது இல்ல. அதுக்கும் உள்ள துடிச்சுட்டு இருக்கே ஒரு உயிர், அந்த உயிரை பார்க்கறவன் தான் இறைவன். அங்க நாம ரொம்ப எளிமையா போகணும், எளிமையா போனா போதும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு வரியில அதுக்குள்ள அந்த நெல்லை தமிழை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஸ்லேடை இவருடைய கவிதைகளை நடனமாடுகிறது. விடையானாய் விடை மேலே வீச்சான் தன்னை. விடையானாய், விடை செம்மொழி சிலேடைன்னா என்னன்னா, ஒரு வார்த்தை இருக்கும், அந்த ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் வரும். விடையானாய் அப்படின்னா நம்ம எல்லாரோட விடையாகவும் இருப்பவன் அவன் தான். நம்முடைய வாழ்க்கைக்கு விடையாக இருப்பவன் அவன் தான். நம்முடைய வாழ்க்கை என்பது என்ன? நம்முடைய விடையை தேடி நாம் புறப்படுகின்ற பிரயாணம். நமக்கு விடை கிடைக்க போவது கிடையாது. ஆனால் அந்த விடையாக இருப்பவன் யாருன்னு சொன்னா சிவபெருமான். இன்னொரு விடை என்னன்னா, விடை மேலே ஏற்றான் தன்னை வீச்சான் தன்னைன்னு சொன்னா, இன்னொரு விடைங்கிறது எருது, காளை மீது வீச்சான் தன்னை. இந்த விடை ஒரு பக்கத்துல வந்தா விடையாக வருகிறது, இன்னொரு பக்கம் வந்தா விடைங்கிற காளையாக வருகிறது. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய விடையை இறைவன் ஏறுகின்ற வாகனமாக நான் வைக்கிறேனோ, அப்பொழுது அந்த விடைக்கு மேல் அவன் வீச்சிருந்து என் வாழ்விற்கு விடை தருகின்றான் அப்படிங்கிற உன்னதமான தத்துவத்தை அந்த அடி சொல்வது போல எனக்கு தோன்றுகிறது. இதுக்குள்ள அறிவியலும் இருக்கு, ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் இருக்கு. வானவர்க்காய் ஆண் மகனை ஈன்றான் தன்னை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, ஈன்றால் பசிகான்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெற்றவன்னு சொல்லுவாங்க, தந்தைன்னு சொல்லுவாங்க ஆனை. ஆனா ஆனை ஈன்றான்னு சொல்ல மாட்டாங்க, பெண்ணதான் ஈன்றாள் சொல்லுவாங்க. ஈனுதல்னா என்ன அர்த்தம்னா பிரசவித்தல்னு அர்த்தம். ஆண் எப்படி பிரசவிப்பான்? ஆனா அவர் சொல்றாரு, ஐயா சொல்றாங்க, வானவர்க்காய் ஆண் மகனை ஈன்றான் தன்னை. வானவர்க்காய் ஆண் மகனை ஈன்றான்னா யாரு? முருகப்பெருமானை ஈன்றவன். இந்த ஈன்றவன்கிற வார்த்தை சரிதானா அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திக்க வச்சது. சரிதான். முதல் பிரசவம் எங்கு நடைபெறுகிறது? தந்தையிலிருந்து விந்து அணு பிரசவிக்கப்படுகிறது. முதல் பிரசவத்தை உருவாக்குகின்றவன் தந்தை. அந்த விந்து அணு தாயின் கருப்பையில் சென்று குழந்தையாகி இரண்டாவது பிரசவம் தான் குழந்தையாக வருகிறதே தவிர முதல் பிரசவத்தை செய்கின்றவன் ஆண் தான். அதனால் ஈன்றான் என்ற வார்த்தை சரியாகப்பட்டது. உண்மைக்கும் இன்னைக்கும் நடுவானானை. உண்மையுமாய் இன்மையுமாய் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இறைவன் உண்டா? உண்டு. இறைவன் இல்லையா? இல்ல. நீ பார்க்கல அப்ப இல்ல.
கோவில்ல பாக்குறல்ல அப்போ உண்டு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஐயா சொல்றாரு உண்மைக்கும் இன்மைக்கும் நடுவானானன்னு சொல்றாரு. இந்த இடத்துலதான் அறிவியலும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ற இடம். என்ன அப்படின்னு சொன்னா, நான் இப்போ ஒரு நெல்லை வானொலி நிலையத்தில இருந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மை பேசுறேன். ஆனா தூத்துக்குடியில இருக்கிற என்னுடைய ரேடியோல கேக்குது. எப்படி வந்துச்சு? வான் அலைகள் வழியா வந்துச்சு. அங்க இருக்கா? இல்ல. உண்மை இன்மை. ஆனா வந்து கேக்குதே. ஆமா, அதுதான் நடு. உண்மைக்கும் இன்மைக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷனை கொடுத்தது யார்? கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி. கனெக்ஷன் கொடுத்தவன் யார்? அவன் தான் இறைவன். இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒலி அலை வருது, அந்த அலைய ஒரு ரிசீவர் மூலமா கொண்டுட்டு வரலாங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி வந்துச்சுங்கிற கேள்வியை கேட்டா ஒரு விஞ்ஞானியால கூட பதில் சொல்ல முடியாது. அந்த உண்மைக்கும் இன்மைக்கும் நடுவில் இருப்பது என்னன்னா மெய்ஞானம். அப்ப விஞ்ஞானம் கண்டறிய முடியாத புதுமை என்னன்னா மெய்ஞானம். அதைத்தான் சொல்றாங்க உண்மைக்கும் இன்மைக்கும் நடுவானானே அப்படின்னு சொல்லி. ஐயாவுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா எள்ளல். நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்பாலட்டும் மேற்பாடன்பன் சொல்லி சொல்லுவாங்க. அதுல நகைச்சுவை ததும்புகிற ஒரு இடம் மொட்டை தலை வெட்டேற்ற முதலியானன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஐயாவை தவிர வேற யாருக்கும் இந்த தைரியம் வரவே செய்யாது. மொட்டை தலைன்னு யார சொல்றாருன்னா சிவலிங்கத்தை சொல்றாரு. திருநெல்வேலியில இருக்கிற சிவலிங்கத்தை சொல்றாரு. மொட்டை தலை வெட்டேற்ற முதலியானை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்முடைய மதத்தை பொறுத்தவரையில் தான் அவன் இவன் என்று நம்மால் பேச முடியும், கிண்டலடிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா நாம் தான் இறைவனோடு இரண்டரை கலந்திருக்கிறோம். எனக்கும் அவங்களுக்கும் எனக்கும் சிவனுக்கும் ரொம்ப தொலை தூரம்லாம் கிடையாது. சிவன் எனக்குள் இருக்கின்றான். என்னைய நான் என்னென்னலாம் சொல்றேனோ அது எல்லாத்தையும் என்னால சிவனையும் சொல்ல முடியும் அப்படிங்கிற தைரியம் ஐயாவுக்கு மட்டும்தான் உண்டு. நகையே அழுகை. அழுகைக்கு நாம் அழுறோமே, அழுகை இந்த உலகத்துல அழுறோமே, அந்த அழுகைக்கும் இறைவன் முன்பு நாம் அழுகின்றோமே அந்த அழுகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறத அவருடைய அடிகள்ல சொல்றாரு. என்னன்னா இதுவுமே என்னை வியக்க வைத்த அடி. தேம்பல் இன்றி கசிய வைக்கும் திருவினானை திருநெல்லை பதியிலே கண்டு கொண்டேன். தேம்பல் இன்றி கசிய வைத்தல் தான் ஆன்மீக அழுகை. தேம்பி தேம்பி அழுதோம்னா அது இந்த உலக அழுகை. தேம்பல் இன்றி கசிய வைத்தால், உள்ளுக்குள் கசிய வைத்தால் அதுதான் ஆன்மீக அழுகை. அது மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் உரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உனை போற்றி சயசய போச்சு கைதான் நிகழவிடேன் உடையா என கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்லி கால விழுந்து உள்ளுக்குள்ள அழுகின்ற அழுகை இருக்கே அது ஆனந்த அழுகை. அந்த அழுகை தேம்பல் இல்லாத அழுகை என்பதை அவருடைய அடிகளில் நமக்கு உணர்த்துகின்றார். பெருமிதம்ங்கிற சுவை வருது என்ன அப்படின்னா, தான் பாடி தமிழர் புகழ் காத்தான் தன்னை. தானே அடியெடுத்து கொடுத்து பாடி தமிழகம் முழுக்க திருவாசகத்தை பரப்பியவர்கள் சைவர்கள் அல்ல, சிவன். மற்ற மதங்களை பரப்புவதற்கு மதத்தின் அடியார்கள் பரப்புவார்கள். ஆனால் சைவத்தை பொறுத்தவரை சைவர்கள் பரப்ப மாட்டார்கள், சிவன் பரப்புவான். சிவனுடைய சிவனை பற்றி புகழ்கின்ற ஒவ்வொரு பாடலுமே உலகம் முழுக்க சைவத்தினுடைய புகழை பரப்பும் என்பதை தான் பாடி தமிழர் புகழ் காத்தான் தன்னைன்னு சொல்லி பெருமிதமா சொல்றார். திக்கனைத்தும் சடைவீசி ஆடுவானை தில்லையிலே பொன்மேனி ஆயினானை தக்கனது தருக்கருத்து அருளினானை தலைமாலை தானே இந்த சுடலையானை சொக்கன் என்பார் மதுரையிலே நெல்லைதனிலே சுடர் நெல்லை அப்பன் என்பார் அன்பினாலே. இதுலதான் நான் திருநெல்வேலிக்காரங்கிற கெத்து என்ன அப்படின்னா, மதுரையில சொல்லுவாங்களாம் சொக்கன்னு சொல்லுவாங்களாம், மரியாதை இல்லாம. ஆனா திருநெல்வேலியில தான் நெல்லை அப்பர் அப்படிம்பாங்களாம். இங்கதான் அவருக்கு அப்பா அப்பா கிடையாது, அப்பன். அப்பர்னு சொல்லலாம், அப்பன்னு சொல்லலாம். அப்பாவை அப்பன்னு சொல்ல முடியாது. ஆனா நெல்லையப்பர நெல்லை அப்பர்னு சொல்லலாம், நெல்லை அப்பன்னு சொல்லலாம். அவ்வளவு தூரம் நமக்கு க்ளோஸ் அவர் ரொம்ப. அதனால சொக்கன் என்பார் மதுரையிலே நெல்லைதனிலே சுடர் நெல்லை அப்பன் என்பார் அன்பினாலே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கருக்கு அது ரொம்ப பெருசு. அங்கேயாவது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல நிறுத்தி வச்சிருக்கிறோம் மதுரையில. ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. அப்பன் என்பார் அன்பினாலே. ஒரு கவிதைங்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னா காட்சிப்படுத்த வேண்டும். அந்த கவிதையை வாசிக்கும் போதே அது நம்ம கண்ணு முன்னாடி காட்சியா வரணும்.
இப்ப சிவபெருமானை காட்சிப்படுத்துகிறார். தலை நீரான் கனல் கையான் தமிழே ஆனான், தனிக்கையில் மான் கொண்டான் மழுவும் கொண்டான், சிலை வேடன் கண் கொண்டான் சிந்தை கொண்டான், சிறுதுடியும் கை கொண்டான் ஆட்டம் கொண்டான். கண் முன்னாடி அப்படியே ஆடுற தோரணையில சிவபெருமான் வந்து நிக்கிறாரு. வந்து நிக்கணும், வந்து நின்னாதான் நாம தமிழர்கள், வந்து நின்னாதான் நாம சைவர். தலை நீரான் கனல் கையான் தமிழேயானான், தனிக்கையில் மான் கொண்டான் மழுவும் கொண்டான், சிலை வேடன் கண் கொண்டான் சிந்தை கொண்டான், சிறுதுடியும் கை கொண்டான் ஆட்டம் கொண்டான். எல்லாம் சொல்லிட்டார். மான் கொண்டான் துடி கொண்டான் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டார். மானை எங்கிருந்து கொண்டான், துடியை எங்கிருந்து கொண்டான், ஒரு பாட்டு கொண்டு வந்து நிறுத்துறார். அங்கதான் ரசனை. மான் நினைவாய் கையினிலே மான் கொண்டானே, பார்வதிங்கிற மான் இருக்கிறல்ல, அவளோட நினைவால மான கையில வச்சிருக்கிறானா. சரி, துடி வச்சிருக்கிறான்ல, அது எந்த நினைவுல? மங்கை இடை நினைவாக துடியை கொண்டானா. அவளோட இடை ஞாபகம் வருதான், உடனே இது நம்ம மனசுல மட்டும் இருந்தா காணாது, கையிலே இருக்கணும்னு சொல்லிட்டு துடியை வைத்திருந்தானா. சரி, ஒத்த கையில தீச்சட்டி வச்சிருந்தான்ல, எதுக்காக தீச்சட்டி வச்சிருந்தா? எப்படி பார்வதிட்ட இருந்து எப்படி கிடைக்கும் அந்த தீச்சட்டி அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா வித்தியாசமா சொல்றாங்க. தேன் இதழால் வீழ்ந்ததனால் தீ கொண்டான். அவளுடைய உதட்டு சிவப்பு இருக்கு இல்லையா, அதரத்தினுடைய சிவப்பு, அந்த சிவப்புல இருந்து தீ எடுத்து தீய கையில வச்சான். நினைச்சே பார்க்க முடியல. இப்படி யோசிக்க முடியுமான்னு நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னா தேன் இதழால் சொன்னா மென்மையினுடைய அடையாளம், தீங்கிறது வன்மையினுடைய அடையாளம். சக்தியினுடைய மென்மையை கொண்டு வந்து அதை தீயாக்கி கையில வச்சிருக்கிறது சிவன். இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் இந்த உலகம். தேடும் உயிர் பிரித்தருள மழுக்கொண்டான். கடைசியில் நம்முடைய உயிரை பிரித்தருள மழுக்கொண்டான்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு இடத்துல சிவபெருமானோட உருவத்தை சொல்லும் போது ரொம்ப நுணுக்கமா பார்க்கும்போது அதுல எப்பேற்பட்ட கிண்டல் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சது. என்னன்னா, சடைக்குள்ளே நீரேற்றி நின்றான் கண்ணு, சந்திரனை அதை மறைக்க கொண்டான் கண்ணு. இது தேவையில்லாத விஷயம் இல்ல. சடையில நீர் இருக்கு, கங்கை இருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு பிறை இருக்கு. என்னன்னா, உமாதேவிக்கு தெரிஞ்சிடக்கூடாதான் தலையில ஒரு இருக்காங்கிறது. அதுக்காக முன்னாடி வந்து சந்திரனை வச்சு மறைச்சிட்டு இருக்கிறாராம். சடைக்குள்ள நீரேற்று நின்றான் தன்னை, சந்திரனை அதை மறைக்க கொண்டான் தன்னை. ரொம்ப ரசனை மிகுந்த பகுதியாக இந்த பகுதி இருந்து. அடுத்து சொல்றாரு, உடைக்கின்ற புலியானை கொன்றான் தன்னை. இதெல்லாம் ஐயாவுக்கே உரிய கிண்டல். இங்க ஆர்எம்கேவில போய் ட்ரெஸ் வாங்கியிருக்கலாம், போத்தீஸ்ல போய் ட்ரெஸ் வாங்கியிருக்கலாம், இல்ல யாராவது கைத்தறி நெய்றவங்கிட்ட போயாவது உடை வாங்கியிருக்கலாம். இதுக்கு ஒரு புலியையும் யானையும் கொல்லவே தேவையில்லை. இவரு உடைக்கென்றே புலியானை கொன்றான் தன்னை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மிகப்பெரிய நக்கல். நான் முன்னாடியே சொன்னேன், ரெண்டு பாடல் உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒன்னு செம்மொழி சிலேடை, இன்னொன்னு பெருமொழி சிலேடைன்னு சொன்னேன். ஒரு வார்த்தையே பல பொருளை தந்தால் அது செம்மொழி சிலேடை, ஒரு வார்த்தை ரெண்டா பிரிஞ்சு வேற பொருள் தந்தா அது பெருமொழி சிலேடை. அஞ்சுங்கிற வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறாரு. அஞ்செழுத்திலே அடங்குகின்ற ஆண்மையானை, அஞ்செல்லாம் அவனாகி ஆழ்வானை, அஞ்சு முகத்து ஆணை முகனை கொண்டான் தன்னை, அஞ்சினவர் காக்க விடம் உண்டான் தன்னை, அஞ்சுவது அஞ்சு அருள் செய்தான் தன்னை, அஞ்சாமல் வாழ ஞானம் தந்தான் தன்னை, அஞ்சுகத்தாள் வடிவுடையாள் பாகன் தன்னை, அடைந்த இடம் புகழ்பெற்ற நெல்லைதானே. அதுக்கு காரணம் என்னன்னா, கம்பராமாயணம், அனுமனோட கூற்று. அது தந்த தாக்கத்தை அப்படியே கொண்டு வந்து சிவன் மேல பாய்ச்சுறாரு. அஞ்செழுத்தில் அஞ்சு அஞ்செழுத்து ஓம் நம சிவாய், ரெண்டாவது அஞ்சு ஐம்பூதம், ஐம்பூதம் எல்லாம் அவனாகி நின்றான். மூணாவது அஞ்சு முகம் இறைவனுடைய ஐந்து முகம், ஐந்து முகம் உடைய அவன் ஆனை முகனை பெற்றான். இன்னொன்னு அஞ்சுதல், அஞ்சினவர் காக்க தேவர்களை காக்க விடம் உண்டான். இன்னொன்னு அஞ்சுன்னு போடாம அஞ்சுகத்தாள்னு போடுறாரு. அஞ்சுகம்னா கிளி, கிளி போன்ற உமாதேவியை இடப்பக்கத்தில் கொண்டவன். ஒரு அஞ்சுக்கு இத்தனை அர்த்தம் எடுக்க முடியுதுன்னா பாருங்க, தமிழ் எப்பேற்பட்ட மொழி. இந்த தமிழ் எப்பேற்பட்ட மொழி என்பது பெருசல்ல, அந்த தமிழை நாம் பாடலுக்குள் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அது மிகப்பெரிய விஷயம்.
இன்னொரு தீயை எங்கெல்லாம் கொண்டு போறான்னு பாருங்க. தீயினால் புறமரித்த தீவண்ணனை திருமாலில் மகனரித்த தீவண்ணன் தீயாக நுடலில் ஒரு கண் கொண்டானை திருக்கையில் தீயேந்தி ஆடுவானை தீயாகி மால் பிரமர்க்கு அருளினானை தீயதுவே இல்லாத திருவினானை. தீ எங்கெல்லாம் இடம்பெறுது சிவபெருமானுடைய திருவிளையாடல்ங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இல்லாம் கடைசியா ஒண்ணு சொல்றாரு, தீயதுவே இல்லாத திருவினானைன்னு சொல்லி முடிக்கிறார். ஆன்மீகத்தை சொல்லும் போது கூட பொது உடைமை தத்துவம் வந்து நிற்கிறது. அதுதான் நெல்லைக்குரிய மிகப்பெரிய சிறப்பு. புதுமை பித்தன் அப்படிதான் அவருடைய கருத்துக்கள்ல பொது உடைமை தத்துவம் இருக்கு. எப்படி ஆன்மீகத்தை சொல்லும் போது பொது உடைமை தத்துவம் வரும், எல்லாரும் ஏற்றத்தாழ்வில்லை சமம் என்ற தத்துவம் வரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில அடிகள். அந்தனனே நந்தனன அறிவித்தானை நந்தனன் அந்தனன் தான் என்று அறிவித்தவன் ஓடெடுத்து தொழில் செய்த உண்மையானை. உண்மையிலே தொழில் செஞ்சவன் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு நக்கலும் இருக்கு. அதே சமயம் அவர் தொழில் செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உழைப்பும் மலைநாடன் மகள் கொண்டான் மலைகள் கொண்டான் மகர்க்கும் ஒரு வேடர் உல பெண்ணே கொண்டான். வெளியில எல்லாருக்கும் பிரச்சாரம் மட்டும் செய்யல, தானும் மலை நாட்டுல பிறந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டான். தன்னுடைய மகனுக்கும் வேடர் குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து வைத்தான். அவனுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன், ஏழை பணக்காரனுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தையும் அந்த பாடல்களுக்குள்ள வைக்கிறார். ஒவ்வொரு பாடலுடைய இறுதி 2 அடிகள் மனதை நெகிழ்விக்கின்றன. கூறு செய்யும் காலன் அவன் வந்த நேரம் குறுக்கிட்டு காத்தோனின் குலமானேனே அப்படி சொல்லும் போது அதுல ஒரு பெருமிதம் வேற இருக்கு. காலன் என்னை வந்து அணுகுகின்ற நேரம் என்னை காத்தவன் சிவபெருமான், அவனுடைய குலம் நான் அப்படிங்கிற பெருமிதம் இருக்கு. 8 திக்கும் ஆளும் ஏற்றினானே என் உள்ளத்து இருந்து ஏங்கினேனே. 8 திக்கையும் ஆளுகின்றவன் என் உள்ளத்திற்கு வரமாட்டானா என்று ஏங்கினேனே. தளந்தோறும் தளந்தோறும் ஆடினானே தமிழான என் சிவனை பணிகின்றேனே. சிவனுக்குள்ள தமிழை கொண்டு வந்து நிறுத்துற அந்த இருமாப்பு அது அந்த கவிதைக்குள்ள இருக்கு. ஒரே ஒரு பாடல்ல உள்ள இறுதி அடி எனக்குள்ளே ஏதேதோ ஆக்கினானே எல்லாருக்கும் இறைவனின் ஏவலானே அப்படின்னு ஒரு எனக்குள்ள எண்ணுக்குள் ஏதேதோ ஆக்கினானே. இந்த சில நேரத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கவிதைகள்ல ஒரு வார்த்தை இருக்கும், ஆனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்காது, ஆனா அர்த்தம் இருக்கும். சில சமயம் அது அசைன்னு சொல்லுவாங்க, ஆனா ஏதேதோ ஆக்கினான். எது ஆக்கினான்னு சொல்லல, ஏதேதோ எண்ணுக்குள் ஏதேதோ ஆக்கினானே. அதை வந்து என்னால உணர்வுகளையோ அல்லது சொல்லலையோ சொல்ல முடியாது. என்னென்னமோ எனக்குள்ள செய்யறான் சிவபெருமான். இந்த ஏதேதோங்கிற இடம் எனக்கு அதை வாசிக்கும் போது தோணுச்சு என்ன அப்படின்னு சொன்னா, கம்பராமாயணத்துல வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்துல முடிப்பார். இவன் நல்ல கருப்பான நிறம், ராமனுடைய நிறத்தை மையின்னு சொல்லுவா இல்ல அழிஞ்சு போயிரும், மறிகடல்னு சொல்லவா இல்ல கடல் ஒரு சமயம் நீளமா இருக்கும் ஒரு சமயம் கலைஞ்சு போயிரும். ஐயோ மரகதம் சொன்னா அது பச்சை வண்ணத்துல, மழை பெஞ்சதுன்னா அது வெள்ளையாயிருக்கும். என்ன கருப்பு இவன் அப்படின்னு கேட்டு வருவாரு. கடைசியில அவருக்கு ஓமையே கிடைக்காம ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான், ஐயோ இவன் அழகு என்னன்னு சொல்ல இவன் என்ன கருப்புங்கிறார். அந்த உணர்வு இந்த ஏதேதோ ஆக்கினானே இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்குள்ள வருது. என்னென்னவோ செஞ்சான், என்னால அது வந்து எடுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கின்ற பாடல் அந்த பாடல். இப்படி ஏதேதோ சொல்லிக்கொண்டே செல்லலாம், ஆனால் அதற்கு காலம் இடம் தராது என்பதால் இந்த திக்கனைக்கும் சடைவீசி 8 திக்குகளையும் சடைவீசி ஆடியதோ இல்லையோ. ஏன்னா அந்த வார்த்தையை அந்த தலைப்பே பாருங்க, சடை வீசுன்னு ஆடுற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. பாட்டும் அப்படிதான், சடை வீசு. வெளியில் திக்கனைக்கும் சடை வீசுகின்ற அந்த அப்பன் உள்ளுக்குள்ளும் சடை வீசி ஆடுகின்றான். அதுதான் அவர் சொன்னார், ஊர்க்காக அம்பலத்தில் ஆடுவானே ஊர்பொதுவில் ஆடுவான், ஊர்பொதுவில் உலகுக்காய் ஆடினானே உமையம்மைக்காக தனியாக ஆடினானேன்னு சொல்லி. ஊர்பொதுவில் உலகுக்காய் ஆடியோன்னா உலகத்துல நடுப்பாகம் சிதம்பரம், சிதம்பரத்தோட நடுப்பாகம் அவர் பொன்னம்பலம், அந்த பொன்னம்பலத்திலிருந்து அவர் ஆடுவதால் தான் இந்த உலகம் இன்னும் சுற்றி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இந்த உலகிற்காக சிதம்பரம் என்ற பொதுவில் ஆடியவன் இந்த ஆன்மாவிற்காக உள்ளுக்குள் இருந்து பார்வதி என்ற இந்த உமையம்மைக்காக உள்ளுக்குள் இருந்தும் ஆட வேண்டும்.
அப்படி ஆடினால்தான் சைவம் தழைக்கும் என்று கூறி இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாய்ப்பை அளித்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.